ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் என்று வைணவ பக்தர்களால் போற்றப்படும் தலம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் இதயம் என்றே கூற வேண்டும். தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீரங்கம் நகருக்கு வருகை தந்து அரங்கநாதரை தரிசனம் செய்வது வழக்கம். ஸ்ரீரங்கத்தில்தான் புனித நதியான காவிரி நதி ஓடுகின்றது. அம்மா மண்டபம் படித்துறையில் ஸ்நானம் செய்துவிட்டு ரங்கநாதரை வழிபடும் பக்தர்கள் ஏராளம். அவ்வகையில் கொள்ளிடக்கரையும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடமாகும். இந்த கொள்ளிடக்கரையில்தான் ஒவ்வொரு வருடமும் ரங்கநாதர் சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்வரிசை கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். அப்படிப்பட்ட கொள்ளிடக்கரையில் காவிரி ஆறு பறந்து விரிந்து ஓடும் அழகே தனி ரகம். அதை காண்பதற்கு காண கண்கோடிகள் வேண்டும். அப்படிப்பட்ட கொள்ளிடக்கரையில் அந்த காவிரி நதியில் குளித்து மகிழ்வது ஒவ்வொருவரின் கனவாக இருக்கும். ஸ்ரீரங்கத்திற்கு வருகை தரும் பக்தர்களில் பெரும்பாலானோர் 2011ஆம் ஆண்டில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது கட்டிய யாத்ரி நிவாசில்தான் தங்குவது வழக்கம். அந்த யாத்ரி நிவாசிற்கு எதிரில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் குளிக்கச் சென்று பலர் காணாமலும் போயிருக்கிறார்கள் என்பது துரதிர்ஷ்டம். ஆம் ஐயா வணக்கம். நீங்க எங்கேருந்து வரீங்க ஐயா? வேலூர்லேருந்து வரேன். வேலூர்லேருந்து வரீங்க. இங்கே அடிக்கடி வருவீங்களா ஐயா குளிக்க? வருவேன், மாதத்துக்கு ஒரு தரம். ஒரு வாட்டி வருவீங்க? நான் டிரைவர். அடிக்கடி கோயிலுக்கு வருவேன். கோயிலுக்கு வந்தால் நல்லா குளிக்க வசதி, அவுட் சைட் போகிற வசதிலாம் இல்லை. அதனால் இங்கே குளிக்க வரேன். இங்கே இதுக்கு முன்னே கொஞ்சம் மாதிரியாக இருந்தது. இப்போ இன்னும் ரொம்ப பள்ளமாயிடுச்சு. என்னால் இறங்கி வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த படிக்கட்டெல்லாம் முன்னாடி இருந்துச்சுங்களா இல்லை வந்து படிக்கட்டே கிடையாது? படிக்கட்டே கிடையாது, இப்படி தான் இருக்குது. அப்படிதான் இதே மாதிரி தான் இருக்குது. அதனால் படிக்கட்டு இருந்தால் ஆறுதலாக இருக்கும், நல்லா இருக்கும், குளிக்கிறதுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரிங்க, இப்படி வயசான காலத்தில் இப்படி ஒரு கஷ்டமான ஒரு இடத்துல இறங்கி வரீங்களே, சப்போஸ் தவறி விழுந்து கையில் காலில் அடிபட்டுச்சுன்னா யாருங்க பார்க்குறது? பகவான் தான் பார்க்கணும், வேறு யாரும் கிடையாது. அந்த நம்பிக்கையில தான் வரீங்க? ஆமாம், கடவுள் பார்த்து பாருங்கிற நம்பிக்கையில தான். கிடையாது. நான் பிறக்க வச்சதே பகவான். எப்படியாவது கூட்டிட்டு போகணும், அதை பற்றி கவலை இல்லை. இது வந்து உங்களுக்கு சமமாக தான் இருக்கு. அரசாங்கம் வந்து ஒரு படித்துற மாதிரி கட்டி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயன்படும். ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு வரும். இது கவனிக்க ஆள் இல்லையே. கவர்மெண்ட் எதையோ என்னென்னவோ பண்ணுறாங்க, பேப்பரில் போடுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. ஆனால் செய்யலை கரெக்டாக, செயல்பாடும் இல்லை. நம்ம 20 வருஷமா இங்கே வரோம் குளிக்கிறதுக்கு வசதி இல்லை. சரி, எப்படியோ ஒன்று ஊனிக்கினி கொம்பு வச்சு ஊனிக்கினி போயிட்டு குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு அந்த தைரியத்தில் வரோம். சரிங்க, உங்கள் பேருங்க ஐயா? சுப்பிரமணியம். சரிங்க, நன்றிங்க. வேலூர் ராயவர். எல்லாருக்கும் வணக்கம். நான் மோகன்ராம், ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கத்தினுடைய தலைவராக பல்வேறு பொதுப்பணிகளை செய்து கொண்டிருப்பவன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா, யாத்ரி நிவாஸ் எதிரே உள்ள நமது ஸ்ரீரங்கம் மற்றும் வெளியூர் மக்கள், பல ஆயிரம் மக்கள் டெய்லி வந்து குளித்து செல்லும் கொள்ளிடம் ஆற்றின் பகுதியாகும். இந்த இடத்தின் விசேஷம் என்னவென்று சொன்னால், வடக்கு வாசல் மற்றும் மேலூருக்கு முன்னாடி உள்ள இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா தண்ணியை மக்கள் பார்க்க முடியாது. இறங்கணும்னா வடக்கு வாசலில் இதை விட பெரிய படித்துறை இருக்கிறது, கீழே வாசலிலும் பெரிய படித்துறை இருக்கிறது. ஆனால் யாருமே இந்த மாதிரி தண்ணி ஓட்டத்தை அங்கு இல்லை. தண்ணி இங்குதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் மக்கள் எங்கு தண்ணி ஓடுகிறதோ, நதி எங்கே ஓடுகிறதோ அதை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பாதை வழியாக தான் கடந்து வர வேண்டும். வயதானவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், வெளியூரிலிருந்து வரும் பக்தர்கள் அனைவரும் இந்த வழியாகத்தான் வர வேண்டும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செல்லரிச்சு கிடக்குது. இதில் நடக்கவே முடியாது. இதை மீறி தான் வர்றாங்க, வேற வழியில். இந்த இடத்துல தான் தண்ணி ஓடுது. ஸ்ரீரங்கத்தில் அருமையான தண்ணி, தெளிந்த தண்ணி இங்கே ஓடுறதுனால தான் மக்கள் டெய்லி இந்த இடத்துக்கு குளிக்க வர்றாங்க. இப்போ என்னன்னா, இந்த இடத்தை திருச்சி மாநகராட்சி பொதுப்பணித்துறையும் போர்க்கால அடிப்படையில் சரி செய்து மக்கள் நல்லபடியாக இறங்கி வருவதற்கு ஒரு படிக்கட்டை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என இந்த பகுதி ஸ்ரீரங்கம் மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். மேலும் இந்த இடம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமானது என ஸ்ரீரங்கம் பொதுப்பணித்துறை சொந்தம் கொண்டாடும். மாநகராட்சியை கேட்டால் எனக்கு இது தெரியாது, பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் வரும் என்று சொல்வார்கள். அதே பொதுப்பணித்துறையை போய் கேட்டால் இந்த இடத்தை நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, மாநகராட்சிக்காரங்க தான் கட்டி கொடுக்கணுமா. இப்படியே ரெண்டு துறையும் ஒருங்கிணைப்பு இல்லாமல்
இது போன்ற பல விஷயங்களில் மக்களை அலைக்கழித்து வருகின்றன. எனவே மாநகராட்சியும் பொதுப்பணித்துறையும் ஸ்ரீரங்கம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இதில் தலையிட்டு உடனடியாக இந்த பகுதியில் ஒரு தற்காலிகமாவது படிக்கட்டுகளை கட்டி மக்கள் இறங்கி குளித்து செல்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த இடத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஸ்ரீரங்கம் மக்களுக்கு தெரியும். இந்த பள்ளத்தை பறித்து வைத்துக் கொண்டு பொதுப்பணித்துறை என்ன சொல்லும் தெரியுமா? இப்போ போய் நம்ம படிக்கட்டு கட்டி கொடுன்னு சொன்னா நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, இந்த இடத்துல நாங்கள் படிக்கட்டு பாதை அமைச்சு கொடுத்தோம்னா மணல் திருடிட்டு போயிடுவானுங்க இது வழியாம்பாங்க. மாட்டு வண்டிகளில் மணல் திருடும் கூட்டம் இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது. அது மேலூரில் இருந்து பல படிக்கட்டுகளை வீணாக்கி விட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த இடத்தில் அருமையானது ஒரு வழியை ஏற்படுத்தி தந்தால் மணல் திருட்டு அதிகமாகும் என்று காரணம் கூறலாம். ஆனால் வண்டி ஏறாதபடிக்கு பெரிய படிக்கட்டா கட்டுங்க, மக்கள் இறங்குற அளவுக்கு நீட்டா கட்டுறீங்கன்னா எப்படி மாட்டு வண்டி இறங்கும்? இதை கவனத்தில் கொண்டு திருச்சி மாநகராட்சியும் ஸ்ரீரங்கம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் உடனடியாக தலையிட்டு இந்த மக்களின் அத்தியாவசிய பிரச்சனையான இந்த யாத்திரை நிவாஸ் எதிரே உள்ள கொள்ளடம் பகுதியில் கொள்ளிடத்தில் குளிப்பதற்கு படிக்கட்டுகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கம் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இங்க பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கழிவு நீரை கொண்டாந்து கலக்குறான். அது யாருன்னு தெரியல. யாத்திரை கேட்டா மக்கள் குழாய் மூலியமா வருது. மூடி வச்சிருக்காங்க பாருங்க குழாய. இந்த இடத்துல குழாய இந்த இடத்துல மூடி வச்சிருக்காங்க பாருங்க. இது யாருன்னு கேட்டா அது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, யாத்திரை நிவாஸ் உள்ள இருக்க அனைத்து மனித கழிவுகள் சாக்கடைகள் எல்லாம் இதுல கொண்டாந்து குழாயை இணைச்சு கொண்டாந்து கொள்ளிடத்துல கலக்குறாங்கிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சைடு பாக்குற மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா துணி துவைப்பவர்கள், சலவை தொழிலாளிகள். இவர்கள் இப்போ 1 மணிக்கு மேல இந்த தண்ணியை திறந்து விட்டானா நல்லா ஓடிட்டு இருக்க அந்த தண்ணியில மழைக்கழிவும் சாக்கடை கழிவும் அதுல போனா அந்த மக்கள் எப்படிங்க இருக்க முடியும்? அதனால இதை உடனடியாக பொதுப்பணித்துறையும் திருச்சி மாநகராட்சியும் கண்டுகொண்டு சாக்கடை கழிவுகளையும் மனித கழிவுகளையும் இந்த குழாய் மூலம் இந்த பகுதியிலே கலக்க விடாதபடிக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்களின் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் சார். இந்த இடத்துல படித்துறை கட்டணும்னு சொல்றீங்க, பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும்னு சொல்றீங்க. வாசகம் தான், இல்லைன்னு சொல்ல சார். மக்களுக்கு பயன்படுறதுக்காக தான் அரசாங்கம் இருக்கு. மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற தான் அதிகாரிகளும் இருக்காங்க. ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சமீபமா இந்த காவிரியிலேயே ஒரு 3 பேர் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா இங்க சுழல் இருக்கு, அதே போல மணல் புதையலும் இருக்குங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. மணல் குழி இருக்கு. சமீபமாக கூட இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க இறந்து போனாங்க. வேத பாடசாலையில படிக்கிற பையங்க 3 பசங்க இறந்து போனாங்க. இதே காவேரி கொள்ளிடத்துல தான் இறந்து போனாங்க. இவ்வளவு ஒரு ஆபத்தான இடத்துல பொதுமக்கள் குளிக்கத்தான் வேணுமா? ஏன் காவேரி கரை அம்மா மண்டபம் படித்துறை இருக்கு, கீதாபுரம் படித்துறை இருக்கு, எத்தனையோ இருக்கு இல்லைங்களா? அங்க குளிக்கலாமே, எதுக்கு இங்க குளிக்கணும்? இல்ல, நீங்க கேட்கறது அருமையான கேள்வி. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது பல்வேறுபட்ட, அதாவது வெளியூர்ல இருந்த மக்கள் தங்குற இடம் இது யாத்திரை நிவாஸ். அதே மாதிரி இந்த பகுதி சுற்று நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் குடியிருக்கும் அதிகமான பகுதி. இவங்க எல்லாருமே போய் அம்மா மண்டபத்திலேயோ இல்ல இதுலயோ போய் குளிக்க முடியாது. எங்க தண்ணி ஓடுதோ அங்கதான் இது பண்ண முடியும். வீட்லயும் அவங்களுக்கு அந்த அடிப்படை வசதிகள் கூட இல்லாத பல பேர் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற அந்த உயிர் பலிங்கிறது எதனால ஏற்பட்டதுங்கிறது அது பெரிய விவாதத்துக்காக கொண்டு போகலாம். இந்த இடத்துல தண்ணி திறந்து விட்டதை மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் முறையாக அறிவிக்காத காரணத்தினால் முதல் நாள் இதே அளவு தண்ணீர் இருக்கும் என்ற ஞாபகத்திலே வந்தவர்கள் தான் உயிரிழந்திருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. முறையான அறிவிப்பு, தண்ணி திறந்திருக்காங்க குளிக்க கூடாதுன்னு சொன்னோம்னா ஆழமான பகுதி, நாங்களும் மக்கள் நல சங்கம் சார்பா சுவர் விளம்பரம் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கோம். அது ஆபத்தான பகுதி, குளிக்காதீங்க இது மாதிரி. ஆனால் அதையே கருத்தில் கொண்டு நம்ம இதை பாதையை அடைக்கணும்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன்னா அது ஒரு சில நேரம் தண்ணி ஃபுல்லா வெள்ளமா வர்ற நேரத்துல தான் அந்த மாதிரி ஆகும். தண்ணி நிறைய இருக்கு. இப்ப இந்த மாதிரி நேரத்துல வேற வழியே கிடையாது. மக்கள் குளிக்கிறதுக்கு இதுதான் அருமையான இடம். என்ன, அதுவும் இந்த கோடை தொடர்ந்து கொண்டு இருக்கின்ற நேரத்துல இந்த இடத்துலதான் குளிர்ந்த தண்ணீர் கிடைக்கிறது. என்ன, அதனால இந்த வயதானவர்கள், ஏழை மற்றும் எல்லா மக்களும் ஈஸியா ஏறி இறங்குறதுக்கான ஒரு நிரந்தர படிக்கட்டை மாநகராட்சி நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் எந்த விதமான காரணமும் தவிர்ப்புமின்றி செய்து தர வேண்டும். அவ்வாறு அவர்களால் செய்து தர முடியவில்லை என்றால் தற்காலிகமாக எங்களது ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கம் வேண்டுமானால் டோனர்களை பிடித்து படிக்கட்டு கட்டுவதற்கு இவர்கள் இந்த இரு துறையும் அனுமதி தர வேண்டும் என இதன் மூலம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். என்றும் மக்கள் பணியில் ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கம்.